Hello aspirants, welcome to Sparks Academy and welcome to yet another question discussion video. In this session, we are going to discuss the most expected questions from shear strength topic. So already Geotechnical Engineering la நிறைய important topics pick பண்ணி அதில் என்னென்ன questions-லாம் expect பண்ணலாம் for upcoming exams அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில் இந்த செஷனில் shear strength topicல இருந்து என்ன மாதிரிலாம் questions வந்து expect பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். So let's move to the first question. Which of the following is not a standard test depending upon the drainage condition? Consolidated undrain, consolidated drain, unconsolidated undrain, unconsolidated drain. So, what is mean by this drainage conditions? அப்படிங்கிறத first பார்த்தலாம். ஒரு soil எடுத்துக்கிறோம். அதில் நான் ஒரு building construct பண்ணுறேன். Maybe இந்த building construct பண்ணுறதுக்கு எனக்கு 5 வருஷமும் ஆகலாம், 5 மாசமும் ஆகலாம். So, என்ன ரேட்டில் இந்த சாயிலுக்கு லோட் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் as well as கீழே ப்ரெசென்ட் ஆயிருக்க சாயில் என்ன, சாண்டா, கிளேவா, சில்ட்டா அப்படிங்கிறத பொறுத்தும் வாட்டர் எக்ஸ்பிளேஷன் ஃப்ரம் தி சாயில் ஹேப்பன் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கன்சால்டேஷன் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். கன்சால்டேஷன் அப்படிங்கிறது என்னமா, இட்ஸ் நத்திங் பட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் தி சாயில். ஸோ லோடிங் கண்டிஷன் என்ன ரேட்ல கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்தும், என்ன சாயில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் கீழே நம்ம சைட் ஆர்எல்ஸ் நம்மளோட லேண்ட் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு சாயிலில் இருந்து வாட்டர் எக்ஸ்பெல் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஓகே, ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரைனேஜ் கண்டிஷன்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ இதை எப்படி அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா, எல்லா ட்ரைனேஜ் கண்டிஷனையும் ஒரே ஒரு டெஸ்ட்டில் நம்ம அனலைஸ் பண்ணோம். ட்ரைஆக்சியல் டெஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டெஸ்ட். ஸோ இதில் ஸ்பெசிமெனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இப்போ இந்த ஸ்பெசிமென்ங்கிறது தனியாக இருக்குது, லேபில் தனியாக இருக்குது. இது நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு, நேச்சுரல் கண்டிஷனுக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சாயில் கீழே மண் இந்த கிரவுண்டு கடையில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா இதை சுற்றி என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், ஒரு கன்ஃபைனிங் ப்ரெஷர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். திஸ் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் தி சாயில். சுற்றி இருக்க சாயில்னால அந்த ஸ்பெசிமென் மேலே ஒரு கன்ஃபைனிங் ப்ரெஷர் ஆக்ட் ஆகிடும். அதே கன்ஃபைனிங் ப்ரெஷரை இந்த ஸ்பெசிமென் மேலேயும், லேபில் நான் சாயில் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்பெசிமென் மேலேயும் நான் கொடுக்குறேன். இது எப்படி கொடுப்பேன் அப்படின்னா வாட்டர் யூஸ் பண்ணி கொடுப்பேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் கன்ஃபைனிங் ஸ்டேஜ். கன்ஃபைனிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சாயில் ஸ்பெசிமென் மேலே நம்ம த்ரூ அவுட் தி ஸ்பெசிமென் மேலே அப்ளை பண்ணுற ஒரு ப்ரெஷர் தான் கன்ஃபைனிங் ஸ்டேஜ். நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துச்சு. இப்போது இந்த சாயிலில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு எக்ஸ்ட்ரா லோடு தானே. அந்த எக்ஸ்ட்ரா லோடை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் அப்ளைங். மேம் இங்கே கொடுக்கலாமா? இன்னும் எக்ஸ்ட்ரா லோட் அப்படிங்கிறது என்ன, மேலே இருந்து எனக்கு அப்ளை ஆகுது. இட் இஸ் டோட்டலி அ வெர்டிகல் ஸ்ட்ரெஸ். ஸோ இட்ஸ் நத்திங் டு டூ வித் இன் ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஸோ திஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் அ டீவியேட்டட் ஸ்ட்ரெஸ். டீவியேட்டட் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த டீவியேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸும் கன்ஃபைனிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு செல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். செல் ப்ரெஷர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கன்ஃபைனிங் ஸ்டேஜை லேபில் அச்சீவ் பண்ணும் அப்படின்னா ஒரு செல்லுக்குள்ள ஸ்பெசிமெனை பிளேஸ் பண்ணி அதை சுற்றி வாட்டர் கொடுத்து அந்த வாட்டர்னால கன்ஃபைன் பண்ணுது. அந்த வாட்டர் வந்து சாயில கன்ஃபைன் பண்ணுது. அதனால தான் இந்த கன்ஃபைனிங் ப்ரெஷருக்கு இன்னொரு பேர் செல் ப்ரெஷர் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த கன்ஃபைனிங் ஸ்ட்ரெஸ்ஸும் டீவியேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து ஒரு ஸ்பெசிமென்ல ஆக்ட் ஆகும் போது அந்த ஸ்பெசிமென் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. எப்படி மேம் ஃபெயில் ஆகும்? ஷியர் ஃபெயிலியர் நடக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம டீவியேட்டட் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது தான் இந்த ஷியர் ஃபெயிலியர் நடக்கும். அப்படிங்கிறதுனால ஸ்டேஜ் 2, அதாவது டீவியேட்டட் ஸ்ட்ரெஸ் கொடுத்த ஸ்டேஜை நம்ம வந்து ஷியர் ஸ்டேஜ் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டேஜ் 1 இஸ் கன்ஃபைனிங் ஸ்டேஜ், ஸ்டேஜ் 2 இஸ் ஷியர் ஸ்டேஜ். ஓகே, கன்ஃபைனிங் ஸ்டேஜ் அப்போ இந்த ஸ்பெசிமென்ல இருந்து தண்ணி எக்ஸ்பெல் ஆயிட்டு போகுது அப்படின்னா அதுக்கு பேரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஷியர் ஸ்டேஜ் அப்போ இந்த ஸ்பெசிமென்ல இருந்து தண்ணி எக்ஸ்பெல் ஆகுது போகுது அப்படின்னா அதுக்கு பேரு ட்ரைனேஜ் அப்படிங்கிற டேர்ம்ல, ட்ரைன்டு அன்ட்ரைன்டு அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ புரியுதா? கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன், கன்சாலிடேட்டட் ட்ரைன், இது மாதிரி எப்படி காம்பினேஷனை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத ஸ்கிராட்ச்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் ஒன் இஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். தட் மீன்ஸ் அதிகமாக நேச்சுரல் ஃபீல்டில் எக்ஸிஸ்ட் ஆகாத ஒரு டெஸ்ட், அதுதானே நம்ம பர்ஃபார்ம் பண்ண மாட்டோம். நேச்சுரலாக எது வந்து பாசிபிளே இல்லையோ அதுதானே பர்ஃபார்ம் பண்ண மாட்டோம். கரெக்டா? ஸோ இதில் இந்த அன்கன்சாலிடேட்டட் அப்படிங்கிறது என்ன
என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, கன்சாலிடேட்டர்ங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கன்ஃபைனிங் ஸ்டேஜ்ல தண்ணி வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கன்சாலிடேட்டர். வெளியே வரல, எக்ஸ்பெல் ஆகல அப்படின்னா அது அன்கன்சாலிடேட்டர். ஓகே, அடுத்து ட்ரெயின் அண்ட் ட்ரெயின் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, ஷியர் ஸ்டேஜ்ல தண்ணி வெளியே ட்ரைன் அவுட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ட்ரெயின், ஆகல அப்படின்னா அதுக்கு பேரு அன்ட்ரைன்ட். ஸோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கன்சாலிடேட் ஆகல, அதாவது தண்ணி வெளியே வரல அப்படின்னா அவ்வளோ கன்ஃபைனிங் ப்ரெஷர் கொடுத்தே வெளியே வரல, டிவைடட் ஸ்ட்ரெஸ் கொடுத்து வெளியே வந்துருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம என்ன டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம், அன்கன்சாலிடேட்டட் ட்ரெயின் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நான் அவ்வளோ கன்ஃபைனிங் ப்ரெஷர் அப்ளை பண்றேன், அப்பவே தண்ணி எக்ஸ்பெல் ஆகல, செகண்ட் ஸ்டேஜ்ல ஒரு டிவைடட் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது தண்ணி எக்ஸ்பெல் ஆகுமா, இது பாசிபிளா இல்ல. ஸோ which one is not a standard test அப்படின்னா it is unconsolidated drain test. It is not possible. Got the point? ரொம்ப ரொம்ப டீடைல்டா இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Let's move to the next question. This is a numerical type. A shear vein of 7 cm diameter and 10 cm length was used in vein shear test. So vein shear test எதுக்கு யூஸ் பண்றோம், shear strength calculate பண்றதுக்கு. So diameter கொடுத்திருக்காங்க, then length கொடுத்திருக்காங்க. If a torque required to shear the soil was 500 Newton meter, then calculate the shear strength. So torque இவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கும் போது, அந்த சாயிலை ரொட்டேட் பண்றதுக்கு கொஞ்சம் ட்ரில் பண்றதுக்கே அவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கும் போது அந்த சாயிலோட ஷியர் ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் டூ தட். We have a formula. Shear strength is equal to torque divided by pi d square into h by 2 plus d by 6, where t is nothing but the torque. எவ்வளோ டார்க் நாம் அப்ளை பண்றோம், d is nothing but the diameter of a vein and h is nothing but the height or length of a vein. So let's substitute. Everything is given. Let's substitute it. So 500 divided by pi into, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, we have to substitute in meters. So if I convert that into meter, it is 0.07 the whole square into, again h value 10 centimeter, we have to convert that into meter. So 0.1 divided by 2 plus 0.07 diameter divided by 6. Okay, so on solving this you get around 526.7 kilonewton per meter square. Try to convert everything to the meter so you can solve it easily. And optionல என்ன யூனிட்ல கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு கூட நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். So option B is the correct answer. ஸோ எதுக்காக இந்த கொஸ்டின் வச்சு செட் பண்ணியிருந்தேன், இந்த ஃபார்முலாவை அவங்க டைரக்டாக கேட்கலாம். ஓகே, ஆர் இட்ஸ் நியூமரிக்கலும் நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திஸ் இஸ் நாட் அ tedious job to calculate this kind of stuff. Okay, so let's move to the next question. The appropriate field test to determine undrained shear strength of a soft clay is. ஸோ சாஃப்ட் கிளேவோட ஷியர் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, பிளேட் லோட் டெஸ்ட், ஸ்டாட்டிக் கோன் பெனிட்ரேஷன் டெஸ்ட், ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட், வெயின் ஷியர் டெஸ்ட், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிளேட் லோட் டெஸ்ட் அப்படிங்கிறது it is mainly for determining ultimate bearing capacity of a soil. ஒரு சாயில் எவ்வளோ லோட மேக்ஸிமம் பியர் பண்ணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பிளேட் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் அ பிக் நோ. அடுத்து ஸ்டாட்டிக் கோன் பெனிட்ரேஷன் டெஸ்ட். This is for calculating frictional angle. Okay, frictional angle and shear modulus. இந்த ரெண்டு வேல்யூம் கால்குலேட் பண்றது தான் static cone penetration test. அடுத்து standard penetration test. This is mainly for calculating the angle of shearing resistance. Okay, for the cohesionless soil particularly, as well as relative density. இது ரெண்டு ஃபேக்டரையும் மெயினாக கால்குலேட் பண்றதுக்கு தான் ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் யூஸ் பண்றோம். ஸோ ஷியர் ஸ்ட்ரென்த், அதுவும் மெயினாக சாஃப்ட் கிளே அப்படின்னாவே வி கோ ஃபார் அ வெயின் ஷியர் டெஸ்ட். ட்ராக்ஷியல் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோமே மேம், அது யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா, ட்ராக்ஷியல் டெஸ்ட் இஸ் அ யூனிவர்சல் டெஸ்ட். நீங்கள் என்ன சாயில் அஸ் வெல் அஸ் என்ன ட்ரைனேஜ் கண்டிஷன்னாலும் சரி அந்த டெஸ்ட் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் சாயில். வாட்? ட்ரையாக்ஷியல் டெஸ்ட். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் வெயின் ஷியர் இஸ் கரெக்ட். அண்ட் டைரக்ட் ஷியர் டெஸ்ட் இருக்கு. இது வந்து கொஞ்சம் கோஷன்லெஸ் சாயில் லைக் சாண்ட் அண்ட் கிராவல் அந்த மாதிரி சாயிலுக்கு வந்து நம்ம டைரக்ட் ஷியர் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். செலக்ட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். In direct shear box test, the plane of shear failure is predetermined. Yes, of course it is true, because ஒரு பாக்ஸ் வச்சுப்போம், மேலே ஒரு பாக்ஸ் கீழே ஒரு பாக்ஸ், கரெக்டாக இந்த பிளேனில் தான், இந்த ஹரிசானல் பிளேனில் தான் ஃபெயில் ஆகும் அப்படின்ட்டு நாமளே ப்ரீடிட்டர்மைன் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, ஸோ அது ஒரு மேஜர் லிமிட்டேஷன்.
ஸோ அது வந்து கரெக்டு தான். இங்கே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ I can't pick this option. Next, better control is achieved on the drainage of a soil in triaxial compression test. Of course, all the drainage condition can be achieved. இதுவும் true தான். Stress distribution on a failure plane in triaxial compression test is uniform. So, specimen இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது failure planeல stress distribution நமக்கு என்னவா இருக்கும்? It is uniform only. It's an assumption. So, it is also true. Unconfined compression test can be carried out on all types of soil. Unconfined compression test na enna triaxial test பார்க்கணும் இல்லையாமா? ஒரு ஸ்பெசிமென், அதை சுற்றி கன்ஃபைனிங் ப்ரெஷர், அதுக்கப்புறம் டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் அன்கன்ஃபைன்டு அப்படிங்கும் போதே கன்ஃபைனிங் ப்ரெஷர் இருக்காது. சைடில் சுற்றி நான் கன்ஃபைனிங் ப்ரெஷர் கொடுக்கல. இது ஒன்று மட்டும்தான் வித்தியாசம். மற்றது எல்லாம் சேம் ஆஸ் லைக் ட்ராக்ஷியல் டெஸ்ட் தான். ஓகே, ஸோ இது மாதிரி சைடில் நீங்கள் எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்காத போது ஒரு கிராவல் எடுத்து நான் ஒரு ஸ்பெசிமெனாக பிளேஸ் பண்ணாவோ, இல்லை ஒரு சாண்ட் எடுத்து ஒரு ஸ்பெசிமெனாக பிளேஸ் பண்ணாவோ என்னால் எக்ஸ்பெரிமெண்ட் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது. அது அப்படியே சரிஞ்சு விழுந்துரும். அந்த டைம்ல வித் சாயில் ஐ நீட் டு ப்ரிஃபர் இட்ஸ் நத்திங் பட் தி கிளே. ஸோ வெறும் சாஃப்ட் சாயில் ஒரு கிளே சாயிலுக்கு மட்டும்தான் நான் என்ன யூஸ் பண்ண முடியும்? அன்கன்ஃபைன் கம்ப்ரெஷன் டெஸ்ட் யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கும் போது இங்க எல்லா டைப் ஆஃப் சாயிலுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கிறது என்னவா இருக்கும்? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. The angle of failure planes makes with the horizontal in a Mohs circle is. So Mohs circle, with the help of this, we can predict out what is the cohesion, what is the angle of internal friction. இந்த வேல்யூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயிலுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் Mohs circles நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மெயினாக அதோட ஃபெயிலியர் என்வலப் வச்சு சாயில் வந்து ஸ்டேபிளில் இருக்கா, கிரிட்டிக்கலாக இருக்கா, அன்ஸ்டேபிளாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சாண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது அதில் கொஹெஷன் இருக்காது. ஸோ இட் ஒன்லி ஹேவ் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃபெயிலியர் என்வலப் லுக்ஸ் லைக் திஸ். இதுவே ஒரு சில்ட் எடுத்துக்கிட்டோம், திஸ் இஸ் ஃபார் சாண்ட். ஒரு சில்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது இட் ஹேஸ் போத் கோஹெஷன் as well as the angle of internal friction. So this is C value and this is pi value. So this is for silt. And ஒரு clay எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது it doesn't have any angle of internal friction, only C presence. Okay, so these are the different forms of failure plane that we have. இந்த இடத்துல the angle that the failure plane makes with the horizontal in a Mohs circle. So failure plane வந்து என்ன angle make பண்ணுது அப்படிங்கிறது it's an angle of internal friction. It's not a wall friction. It's an angle of internal friction. Okay. So cohesion as well as angle of internal friction இது ரெண்டுமே Mohs circle ல major role play பண்ணுது. And soil ஓட types பொறுத்து இந்த Mohr envelope மாறும். Okay. So let's move to the next question. In the consolidated drying test on saturated soil sample, the pore water pressure is 0 during. So again நம்ம வந்து first நான் explain பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த பிக்சர் பாருங்களேன். ஸ்பெசிமென் சுற்றி 4 பக்கமும் ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா கன்ஃபைனிங் ப்ரெஷரா, கன்ஃபைனிங் ப்ரெஷர். ஓகே, அண்ட் அடிஷனலா டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ்ல மட்டும் கொடுக்குறது டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ் ஆர் ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம், லோடிங் அடிஷனல் லோடிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல in a consolidated drain test on a saturated soil sample, the pore water pressure is 0 during. ஒரு soil sample எப்போ நான் கன்சாலிடேட்டட்னு சொல்லலாம்? வெறும் கன்ஃபைனிங் ஸ்டேஜ் மட்டும், கன்ஃபைனிங் ஸ்டேஜ்லயே வாட்டர் வந்து எக்ஸ்பெல் ஆகுது அப்படின்னா அது கன்சாலிடேட்டட்னு சொல்லலாம். எப்போ நான் ட்ரைன்டு சொல்லலாம்? ஒரு சாயில் சாம்பிளை எப்போ நான் ட்ரைன்டு சொல்லலாம்? டிவைடட் ஸ்ட்ரெச் ஆர் எல்ஸ் ஷியர் ஸ்டேஜ் இதில் வந்து வாட்டர் எக்ஸ்பெல் ஆகுது அப்படின்னா அதை வந்து ட்ரைன்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ட்ரைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுலேயுமே என்ன நடக்குது? நமக்கு வாட்டர் வந்து எக்ஸ்பெல் ஆயிருச்சு. எக்ஸ்பெல் ஆன வாட்டரில் எப்படிமா போர் வாட்டர் ப்ரெஷர் இருக்கும்? அந்த இடத்துல தண்ணி இருந்துச்சுன்னா தான் போர் வாட்டர் ப்ரெஷர் டெவலப் ஆகும். தண்ணியே இல்லை அப்படிங்கும் போது there won't be any pore water pressure even in consolidated state, even in a drained state there won't be any water that is going to present in those kind of stages. So both shearing as well as the consolidation stage there won't be any pore water pressure. So pore water pressure is 0 during this two stage. புரியுதா? கன்சாலிடேட்லயும் எனக்கு தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆச்சு, ட்ரைன்டு ஸ்டேஜ்லேயும் தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுலேயுமே தண்ணி இல்லை அப்படிங்கும் போது தண்ணி இருந்தால் தான் போர் வாட்டர் இருந்துச்சுன்னா தான் அதில் ப்ரெஷரு. தண்ணியே இல்லை அப்படிங்கும் போது அதில் எப்படிமா ப்ரெஷர்? ஓகே, ஸோ ஃபார் தோஸ் கண்டிஷன் த ப்ரெஷர் இஸ் 0. Let's move to the next question. The unconfined compressive strength of a saturated clay sample is 54 kilopascal. The value of a cohesive for clay is. So unconfined compression strength வந்து என்ன டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா Q suffix U அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் 54 kilopascal அப்படின்னு கொடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட். கொஹெஷனுக்கும்
இந்த அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் ஸ்டேஜ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா C cohesion is equal to QU divided by 2. இது டைரக்டாக கொஷினாக கேட்கலாம், இது மாதிரி நியூமரிக்கலாகவும் கேட்கலாம். அப்போ Qயோட வேல்யூ என்னவா இருக்கு? 54 கிலோ பாஸ்கலாக இருக்கு. டிவைட் பை 2, இட்ஸ் நத்திங் பட் 27 கிலோ பாஸ்கல். சிம்பிள். Few seconds. Just take few seconds to answer this kind of questions. If you're lucky enough, you can get this kind of questions for sure. The unconfined compressive strength of a saturated clay sample is 54 kilopascal. The value of a coefficient for the clay is C is related to QU, like C is equal to QU by 2. Avladha. Next question. This is a very important question. In a drag shear test carried out on a sand sample with cell pressure na innor per enna sollirundhen, confining pressure appdin sollirundhen. Cell pressure 20 kilopascal and absorbed value of applied stress at the point of failure is 40 kilopascal. The angle of internal friction on a soil is. So they are asking about pi. கொடுத்திருக்கிறது சிக்மா 1 கொடுத்திருக்காங்க, சிக்மா 3 கொடுத்திருக்காங்க. அதுவும் சிக்மா 1 வந்து டைரக்டா இல்ல, சிக்மா டி தான் இருக்கு. சிக்மா 1ங்கிறது இந்த சிக்மா டி வச்சு எப்படி நம்ம ப்ரிடிக்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா சிக்மா 3 பிளஸ் சிக்மா டி. என்ன மேம் புதுசா ஏதோ சொல்றீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா. இப்போ ஒரு ஸ்பெசிமென் எடுத்துக்கிட்டேன், இதில் சுற்றி ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணியிருக்கேன், கன்ஃபைனிங் ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். இதை நான் சிக்மா 3ன்னு எடுத்துக்கிறேன். இங்கேயும் எனக்கு சிக்மா 3 இருக்கு, இங்கேயும் சிக்மா 3 இருக்கு, எல்லா இடத்துலையும் சிக்மா 3 இருக்கு. ஓகே, ஸோ சைடில் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது we only have sigma 3 alone. இப்போ deviated stress அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா நான் கொடுக்கும்போது, deviated stress அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது this is nothing but sigma d. ஓகே, இதுதான் deviated stress. அப்போ மேல ப்ரெசென்ட் ஆயிருக்கிற இந்த மேஜர் ஸ்ட்ரெஸ் என்னவா இருக்கும்? சிக்மா டி பிளஸ் சிக்மா 3 இருக்குமா? அதுதான். ஓகே, ஃபைன். லெட்ஸ் டூ தி ப்ராப்ளம். சிக்மா 1 is equal to what? சிக்மா 3 கொடுத்துருக்காங்களா? சிக்மா 3 is a cell pressure 20 plus sigma d கொடுத்திருக்காங்களா? Yes, sigma d is deviated stress 40. So I have sigma 1 as a 60 kilopascal. Okay, we have a formula. Sigma 1 is equal to sigma 3 tan square into 45 degree plus pi by 2 plus 2c tan 45 degree plus pi by 2. Okay, in the formula இருக்கு. But fortunately, I have a sand sample. So the cohesion of that sample is going to be what? Cohesion of sample is going to be obviously is equal to 0 because for sand there won't be any cohesion. So let me write it fully. 45 degree plus pi by 2 plus 2z into tan 45 plus pi by 2. So in the c term 0 ஆகுது அப்படிங்கும்போது first term second term full எனக்கு 0 ஆயிருச்சு, பிரச்சனை இல்லை. சிக்மா 1 கொடுத்துருக்காங்க 60, சிக்மா 3 கொடுத்துருக்காங்க 20, tan ஸ்கொயர் 45 டிகிரி ப்ளஸ் பை பை 2. அவ்வளோதான். எல்லா வேல்யூஸும் எனக்கு தெரியும். பையோட வேல்யூ மட்டும் தான் நான் கால்குலேட் பண்ணும். பை இஸ் நத்திங் பட் 30 டிகிரி. இட் கம்ஸ் அவுட் ஆஸ் 30 டிகிரி. ஓகே அம்மா, சிம்பிள், வெரி சிம்பிள், ரைட்? இட்ஸ் ஜஸ்ட் லைக் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது √3 வேல்யூ வரும். ஸோ ஃப்ரம் தட் யூ கேன் ப்ரெடிக்ட் வாட் இஸ் அ பை வேல்யூ. So let's move to the next question. The failure plane in direct shear test is. So direct shear test la failure plane என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வரைஞ்சு இந்த செஷன் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். weakest plane, major principal plane, vertical plane, horizontal plane அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ shear plane, sorry, the failure plane in or shear plane சொல்லலாம், தாராளமாக rupture plane சொல்லலாம், then failure plane சொல்லலாம். failure plane in a direct shear test is என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, லாஸ்ட் செஷனில் நான் கேட்ட கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணது நிர்மலா தேவி அண்ட் கார்த்திகேவலி வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. வெரி குட்மா. ஆக்சுவலி இப்போது ப்ரீ கன்சாலிடேட்டட் சாயில் எடுத்துட்டோம் அப்படிங்கும் போது ப்ரெசென்ட்டை விட பாஸ்டில் நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து அது பிஹேவ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட், சாரி டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ எட்வைனா யூ ஆல்சோ குட். ஓகே, ஸோ இந்த கொஷனுக்கு யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செஷனில் நான் சொல்கிறேன். ஐ வில் ஷேர் யுவர் நேம். ஸோ வித் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். If you like this session, just give your feedback as well as share with your friends. And இன்னொரு விஷயம், நம்மளோட ஸ்பாக்ஸ் அகாடமியில் போஸ்டல் டெஸ்ட் சீரிஸ் as well as ஆஃப்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கும் போது யூ கேன் கால் அவர்
academy and get the details. Thank you so much. We will meet in the next session.